ஹாப்பி நியூ இயர். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். டைம் பாஸ் வித் முருகன் நாயர் அவர்களுக்கு தேங்க்யூ ஆல் ஸோ மச். இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சொல்ல எல்லாருக்கும் வணக்கம். இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சரி, இப்போ எங்கே கிளம்பிட்ட? கோயிலுக்கு தான். கோயிலுக்கு போயிட்டு அப்படியே எங்கே போயிட்டு வர வேண்டியதுதான். அரிக்குது. நான் லீவெல்லாம் முடிஞ்சிச்சா? என்ன பண்ணியிருந்த லீவில்? கிறிஸ்மஸ் லீவில் என்ன பண்ணியிருந்தா? லீவெல்லாம் முடிஞ்சு தூங்கத்தான் சாப்பிட்றதான். அப்புறம் என்ன வேலை? எடுத்து மாட்டிச்சு பத்தியா? போடி. ஓகே. ஏன் புது சட்டை தான் ஒன்று போட்டால் தான் என்ன? ஹாப்பி நியூ இயர். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸ்ரீ லக்ஷ்மி வெங்கடேஸ்வர சுவாமி டெம்பிள். கர்நாடகா மாநிலம் முகன்பலை, பெங்களூர் முகன்பலையாக இருக்குது இந்த கோயில். ரொம்ப ஃபேமஸ். நாங்கள் ஃபேமிலியோடு போயிட்டு வந்தோம் நியூ இயர்க்கு அவசரம். எப்போவுமே அந்த கோயிலுக்கு நாங்கள் போயிட்டு வருவோம். நல்லா ரஷ்ஷு. நியூ இயர் வரைக்கும் பயங்கரமாக இப்போ தூரம் கீழே நிறைய தூரம் நின்று. அந்த கோயிலுக்கு போனாங்க. அன்னதானம் கொடுப்பாங்க. இன்னைக்கு வந்துட்டு காரப்பொங்கல் நல்லா இருக்கும். சூப்பராக நல்லா ஏதாவது ஒரு சக்கரை பொங்கல், ஏதாவது ஒரு பிரசாதம் ரொம்ப ஃபேமஸான வெங்கடேஸ்வரர் வெங்கடேஸ்வரர். முக்கியமாக சென்ட்ரலாக வெங்கடேஸ்வரர் இருப்பார். ரெண்டு பக்கத்துலேயும் உள்ளே போகும்போது வலது பக்கத்தில் வந்துட்டு விநாயகரும் அம்மன் இருப்பாங்க. இடது பக்கம் வந்துட்டு சிவனும் ராமர் சீதா லக்ஷ்மண் அவங்க இருப்பாங்க. ரொம்ப ஃபேமஸ். அது ஒரே லைனில் இருக்கும். இப்போ வைகுண்ட ஏகாதசி வருது. பயங்கரமான கூட்டமாக இருக்கும். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த கோயிலில் வந்துட்டு கியூ நிற்கும்.
அது அப்படி மக்களுங்க வெயிட் பண்ணி எல்லாம் அவ்வளோ நேரம் க்யூவில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் போவாங்க. அவ்வளோ ஃபேமஸாக இருக்கும். முடிஞ்சால் அதையும் வீடியோ எடுத்து போடுறேன் நான் இன்னொரு நாளைக்கு அந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு. கோயில் பார்த்துட்டு பார்க் அங்கே பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது. பார்க்குக்கு அப்படியே சும்மா ஒரு வாக்கிங் வந்தோம். நைட் ஆகிடுச்சு, ஃபுல் நைட்டு, கிட்டத்தட்ட 7:30 மணி இருக்கும். அங்கே அது உள்ளே நடந்து வந்துட்டு இருக்கோம். 7:30 மணிக்கு வாக்கிங் போயிட்டு இருக்கோம். நல்லா காற்று ஜில்லுன்னு. பார்க்கு அழகா, அதுவும் நல்லா உட்காந்து ஊஞ்சல் கிஞ்சல். நீ என்ன இப்போ பார்க்கில் வாக்கிங். எங்கள் வீட்டுக்காரமா வரமாட்டேன் எப்படி ஏற்றுன்னு வந்தாச்சு. நடக்க முடியாது. இந்த நேரத்தில் அதுவும் இந்த காற்று எல்லாம் வாங்கணும், உடம்புக்கு நல்லது. ஏன் அந்த ஈச்ச மரம் சூப்பராக இருக்குது. இதா பின்னாடி பாருமா, இங்கே பாரு, அதான் பேக்ரவுண்டில் அது அப்படியே தெரியல. நடந்துச்சு, அவ்வளோதான். இது அதே மாதிரி தான் இருக்குது. இது ஏன் அது? இது ஒரு மரம், இலை கட் பண்ணி இது ஒரு மரம் இருக்கு. பயங்கரமாக இருக்கு. பக்கத்தில் அந்த மரம் எவ்வளோ அழகாக இருக்குது பாரு. பகலில் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைனாக மரம் இருக்குது. எல்லாம் காமிச்சிருக்கலாம். நைட்டில் ஒன்றும் தெரியல. இது ஃபவுண்டனில் வந்து தண்ணி இல்லைன்னா நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. சென்டரில் ராதாகிருஷ்ணா சிலை. வெளியே வந்துட்டான். நன்றி உறவுகளே. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுமே